உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த அத்தை அப்படியே மூஞ்சிய வச்சு, டேய் என்னடா ரெடி ஆயிட்டியா, போலாமா? டேய் என்னடா இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா, சந்தோஷமா இருக்கிறத விட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்கிற. எனக்கு இத்தனை நாள் ஒன்றும் தெரியலடா. கல்யாணம் நெருங்கினதும் ரொம்ப பதட்டமா இருக்கு. டேய் இதுல என்னடா பதட்டம், கல்யாணம் முடிகிற வரையும் அப்படிதான் இருக்கும், அப்புறம் அதுவே சரியாயிடும். வா. இல்லடா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ண நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியா? டேய் நீ திருந்தவே மாட்டியாடா. இல்லடா, நாளை பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் கண்மணிக்கு உண்மை தெரிஞ்சு அவ என்ன வெறுத்துட்டானா, அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா. ஏன்டா நீயும் அத்தை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடலான்னு இருக்கேன்டா. என்னடா உண்மையை சொல்ல போற? டேய் ஏன்டா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன உண்மையை சொல்ல போற? அது அது ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு தெரியாமல் கடையிலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்து அன்னைக்கு செலவு பண்ணிட்டான். அது சொல்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தான், அதுதான். ஏண்டா நீ என்ன இன்னும் சின்ன பையனாடா? என்கிட்ட சொல்லிட்டு தான் காசு எடுக்கிறதுக்கு? கடையே நீ தான் பாக்குற, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா. நீ என்ன குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாமலா சுத்திக்கிட்டு இருக்க? டேய் டைம் ஆச்சுடா, சீக்கிரம் கிளம்பி வா. வா. டேய் இங்கே பாரு ராகவா, நடந்த எதையும் மாற்ற முடியாது. அத்தை சரி பண்ணதும் அப்பா உனக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாரு. இப்போ இது இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம்டா. நீ இதை பற்றி எதுவுமே யோசிக்காம கண்மணி கழுத்தில் தாலியை கட்டி சந்தோஷமா வாழப்பாரு, புரியுதா? இல்லடா, அவகிட்ட போய் சொல்லிடுறேன்டா, சொல்லிடுறேன். இதை பார், சில நேரம் ஒரு நல்லது நடக்கிறதுக்காக சொல்கிற பொய்யும் உண்மைதான், புரியுதா? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இந்த பேச்சை இன்னைக்கு இத்தோட இங்கேயே விட்டுரு, புரியுதா? இனிமே தயவு செஞ்சு இப்படி புலம்புற வேலை வச்சுக்காத, அது யாருக்குமே நல்லதில்லை, புரியுதா? வா வாடா வா. என்னக்கா இங்க நின்று இருக்கீங்க? ஃபுல் ஆயிடுச்சா? பின்னாடி வண்டி வருது பாருங்க, அதுல போய் இருக்கேன். போங்க. ஏய் என்னடி ஓம் பேக் எடுத்து வச்சிருக்க? அக்காவோட பேக் எங்க? அம்மா அக்காவோடத நேத்து நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரி போய் எடுத்துட்டு வா போ. மா கண்மணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா, அப்படியே ஏதாவது வேணும்னா வந்து எடுத்துக்கிறேன். இந்தா. என்னம்மா? வீரா எதையும் மறந்துடாத, மண்டபத்துல கடைசி நேரத்துல அங்க இங்கன்னு ஓடுற மாதிரி ஆயிடும். மா எல்லாத்தையுமே நான் வண்டியில ஏத்திட்டேன், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், போதுமா? சரி. ஆமா நகையெல்லாம் எடுத்து வச்சாச்சா? அது எல்லாமே நான் பிருந்தா கிட்ட கொடுத்துட்டேன். இவ கிட்ட இருக்கா? என் கையில பத்திரமா இருக்கு. ஏய்
பேக்கை கையிலேயே வச்சுக்கோ, கீழே எங்கேயும் வச்சிடக்கூடாது, பத்திரம். நான் கீழே விழுந்தாலும் பேகை மட்டும் கீழேயே வைக்க மாட்டேன், போதுமா? சரி. மண்டபத்துல நிறைய வேலை இருக்கு வீரா. எனக்கு என்னவோ எல்லாமே பட்டு பட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் நம்மளால சமாளிச்சிட முடியுமா? மனசுல என்னவோ பதட்டமாவே இருக்கு. எதுக்காக பதட்டப்படுறீங்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. கண்மணி, இனிமே நீ அந்த வீட்டு பொண்ணாதான் இங்க வருவ. அது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆமா கண்மணி, இன்னைக்கு தான் நீ இந்த வீட்டு பொண்ணா இருக்க போற கடைசி நாள். இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அந்த வீடு தான். நீ நினைக்கிறப்பெல்லாம் இங்க வர முடியாது. அக்கா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வரவே மாட்டியா? எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? பொண்ணுக்கு புகுந்த வீடு, பையனுக்கு பிறந்த வீடுன்னு எப்பவும் இருக்கிறது தானே. நாளைக்கு கண்மணி அந்த வீட்டுக்குள்ள போனதும் அந்த வீட்டோட ஒருத்தியா மாறிடுவா. அப்புறம் போக போக பிறந்த வீட்டையே மறந்துடுவா. நான் எங்க வீட்டை மறக்க மாட்டேன். எனக்கு எங்க வீட்டுக்கு அப்புறம் தான் அந்த வீடு. நாங்களும் இதையே தான் சொல்லிட்டு வந்தோம். கண்மணி, இந்த வயசுல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்துக்கு பதிலாதான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இனிமே நீ அந்த வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா இருப்ப. உனக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்க அண்ணன் எப்பவும் உனக்கு துணையா இருப்பான். கிளம்பலாம் மாமா. இருவீரா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு பாப்போம். நான் பாத்துட்டேன்க்கா, ஆரம்பிச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. கிளம்பலாம். வீரா, முறைன்னு ஒண்ணு இருக்குமா? அன்னஸ்தானத்துல இருந்து செய்யறதுக்கு சொந்தத்துல யாராவது இருக்காங்களா? அது இல்ல, என் பொண்ணு வீரா தான் பாண்டியன் ஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நடத்துறா. அதனால அவளே அண்ணன் முறையை செய்யட்டும். அதுவும் சரிதான், அப்படியே செஞ்சிருவோம். ம். வீரா, நீ கண்மணியோட பெட்டி எடுத்துக்கிட்டு அவ கைய புடிச்சுக்கிட்டு அன்னஸ்தானத்துல கண்மணி கைய புடிச்சிட்டு முன்னாடி போமா. சரிக்கா. குடும்ப நான் எடுத்துக்கிறேன். ம். கண்மணி, வா போலாம். போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.